Centum Max 10th Max சமச்சீர் Chapter 1 Exercise 1.4ல வந்து 5th sum பார்க்கலாமா. So that the function f n to n defined by f of m equal to m squared plus m plus n m plus 3 in 1-to-1 function ஆன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ f of m equal to m squared plus m plus 3. இது n to n நேச்சுரல் நம்பர் சொன்னனால ஸோ நம்ம என்ன பண்ணலாம், x equal to xோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா 1 2 3 4ன்னு நேச்சுரல் நம்பராக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ x equal to 1 இருந்தால் ஸோ y equal to 1 squared 1 plus 3 3 plus 2 5. x equal to 2 இருந்தால் y equal to 2 the squared plus 2 plus 3 2 2s are 4 4ல 2 ஆட் பண்ணா 6 6 plus 3 9. x equal to 3 இருந்துச்சு அப்படின்னா y equal to 3 the cube plus 3 plus 3. இது எப்படி போறேன்னு தெரியுதுக்கா, m இருக்க இடத்துல இந்த நம்பரை போடுறோம்ப்பா. 3 the squared 3 3s are 9 9 plus 3 12 plus 3 15. x equal to 4 so y equal to 4 the squared plus 4 plus 3 4 4s are 16 20 23 இப்படி நம்ம எழுதிட்டே போகலாம். சரிங்களா. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். எம் எஃப் இது எஃப் ஆஃப் எம், அதாவது இதுவும் நேச்சுரல் நம்பர் இதுவும் நேச்சுரல் நம்பர். அப்போ 1 2 3 4 5 இதை ரெண்டுக்குமே எழுதணுமா, மாற்றி எழுதிடாதீங்க. ஸோ 1 2 3 தென் 5 தென் 9 15 23 இப்படியே நமக்கு போயிட்டே இருக்கும். நமக்கு வேல்யூஸ் எப்படி பட்டிருக்காங்கன்னு பாருங்க. 1க்கு 5 2க்கு 9 3க்கு 15 4க்கு 23. each element have a different images, so it is a 1-to-1 function. அவ்வளவுதான். Each element in a domain have a different images, so it is 1-to-1 function. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.